போதைப் பொருட்கள் தடுக்கும் வகையில் தமிழக ஆந்திர எல்லையில் காவல்துறையினரின் கடும் வாகன சோதனைக்கு பின்னரே தமிழக எல்லைக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழ்நாட்டின் புதியதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என அறிக்கை கொடுத்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்ட காவல்துறையினர் களத்தில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பேரணாம்பட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பத்தலப்பள்ளி சோதனைச் சாவடியில் பேரணாம்பட் காவல் ஆய்வாளர் பிரபு அவர்கள் தலைமையில் போலீசார் கடும் சோதனையில் களமிறங்கியுள்ளனர். கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கின்றனர். மேலும் அரசு வாகனங்கள், தனியார் வாகனங்கள், அதாவது அரசு பேருந்து, தனியார் பேருந்து என அனைத்து பேருந்துகளிலும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை அழைத்து அவர்களிடம் விழிப்புணர்வு கூறி வருகின்றனர். அதாவது பேருந்தில் பயணம் செய்யும் போது பயணிகளின் நடவடிக்கையில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் விரைவாக தமிழக எல்லையில் அமைந்துள்ள பேரணாம்பட் காவல் நிலையத்திற்கோ அல்லது சோதனை சாவடிக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இது குறித்து பேச நம்மிடம் தற்போது பேரணாம்பட் காவல் ஆய்வாளர் பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடமே கேட்போம் இது குறித்து. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு காவல் நிலைய எல்லைப் பகுதியில் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சோதனை சாவடி பத்திரப்பள்ளி என்ற சோதனை சாவடி உள்ளது. தமிழக எல்லைப் பகுதிகள் மது மற்றும் குட்கா போதைப் பொருட்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனைக்கு அங்கே அனுமதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்திலிருந்து எளிதாக தமிழக எல்லைப் பகுதியில் ஊடுருவல் பேருந்து மற்றும் வாகனங்களில் எடுத்து வரப்படுகிறது. அதை தடுக்கும் வகையில் போலீஸார் இங்கே பேரணாம்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட போலீஸார் நாங்கள் இந்த பத்திரப்பள்ளி சோதனை சாவடியில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் சோதனை செய்து வருகிறோம். முக்கியமாக எளிதாக இந்த பெட்டி கடையிலலாம் பான் மசாலா குட்கா பொருட்கள் பேருந்துகளில் எடுத்து வருவதனால பேருந்துகளில் உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களையும் அவர்களுக்கு எடுத்து வருவது பற்றிய தகவலை போலீஸுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விழிப்புணர்வையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசின் உத்தரவின்படி துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக எல்லையில் முற்றிலும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படும் என காவல்துறை சார்பாகவும் நாங்கள் முழு ஒத்துழைப்புடன் பணி செய்வோம். நியூஸ் 7 செய்திகளுக்காக குடியாத்தத்திலிருந்து கார்த்திகேயன்.